பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பங்களை தலைக்கு ஓங்க பண்ணுகிறார். அதுதான் விஷயம். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒரு சந்ததியாக, ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையாக அல்ல. அல்லேலூயா. 10-11 இந்த போவாசுடைய பிள்ளைகள் அல்ல அல்ல. அல்லேலூயா. ராஜ்யத்தை ஆள போகிறதானே அந்த சந்ததியாக, அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்படிப்பட்டதானே ஒரு ஆசீர்வாதத்தை அந்த போவாசுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அந்த கர்ப்பத்தின் எப்படி கிடைக்கிறது? இந்த போவாஸ் மூலமாக அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து என்றதானே உலக இரட்சகரை பெற்றெடுக்கிறதற்கு ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான்